படத்தோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட பேர் கண்ணகி. வாங்க கதைக்குள்ளே வேகமாக போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணோட பேர் அம்மு. இந்த பொண்ணுக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ தாங்க ஃபஸ்ட்டு வரன் வந்திருக்கு. வந்த மாப்பிள்ளை பொண்ணை பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. தனியாக பேசும்போது என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இதுக்கு பின்னாடி நீங்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிடுறாரு. ஆனால் அவங்க வீட்டில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பாவுக்கும் ஓகே. அவங்க அம்மா வந்து ஜாதி பார்க்குறாங்க. இல்லை வேணாம், நம்மளை விட கீழ் ஜாதியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வரனை தட்டி கழிச்சிடுறாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு வரன் வரப்பையும் அவங்க அம்மா ஒவ்வொரு காரணம் சொல்லி, இந்த மாப்பிள்ளை வேணாம், அந்த மாப்பிள்ளை வேணாம், அவங்க நம்ம தகுதிக்கு ஈக்குவலாக இல்லை, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காரணம் தள்ளி 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 போட்டு எக்கச்சக்கமான வரனை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்படியே நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்குது. அவங்க அப்பாவுக்கும் ஒரே மனது வேதனையாக போகுது. என்னடா இப்படி வர மாப்பிள்ளை எல்லாரையுமே ஒரு காரணம் சொல்லி தட்டி கழிச்சிக்கிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் சோகத்தில் ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்கப்பா அவங்க பொண்ணும் போய் பேசுகிறா. அம்மாவும் போய், என்னப்பா இதே மாதிரி அம்மா பண்ணிகிட்டு இருக்காங்க, ஒன்று பண்ணுங்க, நான் புடவை கட்டிட்டு வந்து பொம்மை மாதிரி நின்றுடுறேன், நீங்கள் எல்லாரையும் வந்து என்னை பார்க்க சொல்லிட்டு போங்கப்பான்னு சொல்லிட்டு அம்மாவும் ஃபீல் பண்ணி பேசுகிறா. இதை கேட்ட அப்பாவோ, நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, கண்டிப்பாக உனக்கானது கிடைக்கும், அது வரைக்கும் உனக்கு என்ன விருப்பமோ நீ என்ன வேணாலும் பண்ணுங்க, எனக்கு ரைட்டர் ஆகணும்னு ஆசைப்பான்னு சொல்ல, அப்போ எழுது, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்ன ஆகணும்னு நினைக்கிறியோ ஆகுமான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காரு. இன்னும் கொஞ்சம் நாட்கள் போகுது. அவங்க அப்பாவோட பர்த்டேன்னு சொல்லிட்டு காலையிலே அம்மு எழுந்திரிச்சு கேக் வாங்கி வச்சு பலூன்லாம் ஊதி டெக்கரேட் பண்ணிகிட்டு இருக்கா. அம்முவோட அம்மாவும் அவருக்கு பிடிச்ச பொங்கல் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. இவர் நான் குளிக்க போனவர்னு பாத்ரூமுக்கு போனவர் தான். சத்தம் கேட்டு அம்மு போய் பாத்ரூமில் பார்த்தா ஹார்ட் அட்டாக், குளிக்கும் போதே ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்லிட்டு இறந்து போயிட்டாரு. அவங்க தலையிலே பெரிய இடியை போட்ட மாதிரி ஆயிடுச்சு அவங்க அப்பாவோட இறப்பு. அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் மறுபடியும் அவங்க அம்மா இன்னும் வரன் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதே ஊரில் இருக்க ஒருத்தர் வாண்டடாக வந்து பேசி, நம்ம பொண்ணுக்கு என் பையனை கல்யாணம் பண்ணி கொடுத்துர்லான்னு பேச, இவங்க அம்மாவும் உடனே ஓகே சொல்லிடுறாங்க. ஆனால் அந்த பையனும் ரொம்ப மோசமான பையன்னு எல்லாருக்குமே தெரியும். அம்மாவும் வேறு வழி இல்லாமல் ஓகேவும் சொல்லிடுறாங்க. விடிஞ்சா கல்யாணம் அவங்க அம்மா அட்வைஸ் பண்ணி அனுப்புகிறாங்க. புகுந்த வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா பிறந்த வீட்டுக்கெலாம் வரக்கூடாது, அதுதான் உன் வீடுங்கிற மாதிரிலாம் அட்வைஸ் பண்ணுறாங்க. ஸோ அம்மாவும் காலையிலே நல்லா கிளம்பி கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலில் தான் மேரேஜ். கடைசி நேரத்தில் அம்மாவுக்கு பீரியட்ஸ் ஆயிடுது. ஸோ கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு ஒரு ஐதீகம் இருக்கு இல்லையா, என்ன பண்ணுறதுனே உங்களுக்கு புரியலை. அவங்க அம்மா கிட்ட அம்மு சொல்கிறா, இந்த நேரத்தில் சொல்லி கல்யாணத்தை நிறுத்தினா அதுக்கப்புறம் நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா இதை எல்லாருக்கிட்டேருந்து மறைச்சி அவளை கோயிலுக்கு அழைச்சிட்டு போய் கல்யாணத்தை முடிச்சாங்களா இல்லையான்னு காட்டாமல் அப்படியே இந்த கதையை கட் பண்ணிவிட்டு அடுத்த சீனை காட்டுறாங்க. இப்போ அப்படியே இன்னொரு கதையை காட்டுறாங்க. இந்த பொண்ணோட பேர் லட்சுமி. இந்த பொண்ணுக்கு அவங்க ஹஸ்பண்ட் டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. ஆனால் இந்த பொண்ணு வக்கீலை பார்த்து, எனக்கு டைவர்ஸ் கொடுக்க விருப்பம் இல்லை, எனக்கு எப்படியும் நீங்கள் ஏதாவது பேசி வாதாடி டைவர்ஸ் கொடுக்காத மாதிரி ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வக்கீல்கிட்ட வந்து நிற்கிறாங்க. ஸோ கேஸும் கோர்ட்டுக்கு வருது. லட்சுமியோ டைவர்ஸ் தர விருப்பம் இல்லைன்னு சொன்னனால அடுத்தடுத்து பொய் புகாராக வச்சுட்டு போகிறாங்க மாப்பிள்ளை வீட்டு சைட்லேருந்து. எங்கள் மாமனார் கூட இவங்க இப்படி இருந்தாங்க அப்படி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு இவங்களோட கேரக்டரே தப்பாக சொல்கிறாங்க. இதெல்லாம் பொறுத்துக்க முடியாதவங்க இன்னும் இப்படியே தர முடியாதுன்னு நம்ம பிரச்சனை பண்ணால் நம்ம மேலே இன்னும் என்னென்ன பழியெல்லாம் போடுவாங்களோன்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் நான் டைவர்ஸ் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. சரின்னு ஒரு லேடிஸ் ஹாஸ்டலில் தங்கி ஒரு வேலைக்கும் போகிறாங்க. கொஞ்ச நாள் கழித்து அந்த இவங்களுக்காக வாதாடினாங்க இல்லையா, அந்த வக்கீல் வந்து மீட் பண்ணுறாரு. இவங்க 2 பேருக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காதல் மலருது. வக்கீல் அந்த பொண்ணை லட்சுமி அவங்க வீட்டுக்கெலாம் அழைச்சிட்டு போகிறாரு. அவங்க அம்மாவும் நல்லா தான் பேசுகிறாங்க. சரின்னு இவங்க 2 பேரும் ரொம்ப நாள் லவ் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க. லட்சுமி திடீர்னு அந்த வக்கீல்கிட்ட, என்னை எப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்கன்னு கேட்குறாங்க. சீக்கிரம்னு சொல்லிட்டு அவர் சமாளிக்கிறாரு. அடுத்த நாள் ஃபோன் பண்ணி, நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், நீங்கள் இந்த ஹோட்டலுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட, அந்த ஹோட்டலுக்கு லட்சுமி போனால் அந்த வக்கீல் வராமல் வக்கீல் அவங்க அம்மாவை அனுப்பி விட்டுருக்காரு. அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆயிடுச்சு, என் பையனுக்கு உன்னை 2ஆம் தரமாக கல்யாணம் பண்ணி வைக்கலாம், எனக்கு விருப்பம் இல்லைம்மா, எனக்கு இன்னொரு பொண்ணு இருக்கா, அதனால என் பையனை விட்டுருமான்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே அவங்களுக்கு பயங்கர அழுக வருது. ஏன்னா இவன் நேரடியாகவே அந்த வக்கீல் என்கிட்ட சொல்லாமல் இவ்வளோ நாள் என் கூட பழகிட்டு உங்களை விட்டு சொல்லியிருக்கானே, சரிம்மா நான் விட்டுறேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அங்கேருந்து போயிடுறாங்க. இதோட லட்சுமியோட கதையை முடியுது. அதுக்கப்புறம் லட்சுமிக்கு என்ன ஆணுச்சுன்னு காட்டல. அப்படியே இப்போ தேர்டு பார்ட்டுக்கு வராங்க. தேர்டு பார்ட்டில் அப்படியே சீனை கட் பண்ணி ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணு பேர் ரெஜினான்னு வச்சுக்கலாம். ஸோ ரெஜினா வந்து ரொம்பவே மாடர்னான பொண்ணு. கல்யாணத்தில் சுத்தர நம்பிக்கையே இல்லை. ஸோ பிளைண்ட் டேட்டுக்கு ஒரு பையன் கூட வந்திருக்காங்க. அந்த பையனுக்கு இவங்களை ரொம்ப பிடிச்சிருச்சு. நம்ம கல்யாணம்லாம் பண்ணிக்க வேணாம், செவனேன்னு லிவிங் டுகெதரில் இருப்போம், பிடிச்சிருந்தா சேர்ந்து இருப்போம், இல்லைன்னா பிரிஞ்சுக்கலாங்கிற மாதிரி இவங்க ரொம்பவே ஸ்போர்ட்டிவாக இருக்காங்க. அந்த கல்யாணம், இந்த குடும்பம், அதில் நம்பிக்கை இல்லாதவங்க மாதிரி.
இவங்க பயங்கர ஆட்டிட்யூடும் கூட. பயங்கரமா எல்லாரையும் எரிஞ்சு எரிஞ்சு திட்டுவாங்க. யாரையும் மதிக்க மாட்டாங்க. இவங்க கேரக்டர பார்த்தா நமக்கே கோவம் வரும். அந்த அளவுக்கு நடந்துக்குவாங்க. எல்லா பையன் கூடயும் பேசுவாங்க. க்ளோஸா நடந்துக்குவாங்க. ஸோ லிவிங் டுகெதர்ல இருக்க அந்த பையனுக்கு இது மாரிலாம் பண்றது பிடிக்கல. நாளுக்கு நாள் இவங்களுக்குள்ள சண்டை வருது. அது மட்டும் இல்லாம அந்த பையன் வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கலான்னு ப்ரொப்போஸ் பண்றான். ஆரம்பத்தில நம்ம 2 பேரும் பேசி தானே லிவிங் டுகெதர்ல இருக்கோம். நீ எதுக்கு கல்யாணத்துக்கு ரிங்லாம் வாங்கிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள இன்னும் பயங்கர சண்டை வருது. ஒரு கட்டத்தில 2 பேரும் பயங்கரமா மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. இதனால கோவத்தில அவங்க என்ன பண்றாங்க, நான் அப்பயே சொன்னேன்ல நமக்குள்ள செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு, அதனால தான் கல்யாணம் வேணான்னேன். இப்ப பாரு எவ்ளோ சண்டைன்னு சொல்லிட்டு, இந்த பொண்ணு வேகமா கோவிச்சுக்கிட்டு அவங்களோட லக்கேஜ்லாம் எடுத்துட்டு வெளில அழுதுகிட்டே வெளில வராங்க. இவங்க இதுக்கு மேல நம்ம எதுக்கு வாழணும்னு சொல்லிட்டு செவனேன்னு சூசைட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நடு ரோட்ல நிக்கிறாங்க. அப்படியே சீன கட் பண்ணி இந்த பொண்ணோட கதையும் முடிச்சுட்டு அடுத்து 4தா இன்னொரு பொண்ணோட கதைய காட்டுறாங்க. இப்ப அப்படியே சீன கட் பண்ணி 4வதா ஒரு கதைக்குள்ள போறாங்க. அதுல ஸ்டார்ட்டிங்லயே ஒரு பையன காட்டுறாங்க. இவர நான் ஹீரோன்னே சொல்லிக்கிறேன். ஹீரோ வந்து டைரக்டராக முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. இவரு ஒரு கதை எழுதியிருக்காரு. அத வந்து ப்ரொடியூசர் கிட்ட சொல்லிட்டு இருக்கப்பயே ஒரு ஃபோன் கால்ல ஒரு பொண்ணு பேசுறா. "ஹலோ நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன். எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியலன்னு" சொன்னோனே, இவரு வேகமா வண்டி எடுத்துக்கிட்டே போறாரு. அந்த பொண்ணு யாருன்னா இவங்க தான். இவங்கள நான் கண்ணகின்னே சொல்லிக்கிறேன். ஸோ இவங்களுக்கு 4 மந்த் ஆயிருச்சு. இப்ப போய் அபார்ட் பண்ணணும்னா எந்த ஹாஸ்பிட்டல்லயும் ஒத்துக்க மாட்றாங்க. இவங்களும் 4, 5 டாக்டர்ஸ் ஏறி ஏறி பார்க்குறாங்க. எங்கேயும் ஒத்துக்க மாட்றாங்க. எல்லாரும் உங்கள திட்டி தான் அனுப்புறாங்க. அதுக்குள்ள உங்களுக்கு என்ன அவசரம்னு சொல்லிட்டு, சரின்னு என்னடா பண்ணலான்னு இருக்கப்ப தான் ஹீரோ ஒரு டிரான்ஸ்ஜெண்டர பார்க்குறாரு. அவங்க வந்து, "என்ன தம்பி என்கிட்ட சொல்ல மாட்டியா? நாங்கலாம் ஒரு டாக்டர்ட்ட கேரளால போய் ஆப்ரேஷன் பண்ணிக்குவோம். அவர் இந்த மாரிலாம் பண்ணுவாரு. இந்த இவ்ளோ காசு ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்க நாளைக்கு ரெடியா இருங்க. நான் அட்ரஸோட வரேன். நீங்க கேரளா போனீங்கன்னா, அவரு ஆப்ரேஷன் பண்ணி அபார்ட் பண்ணிருவாருன்னு" சொல்ல, இவங்க 2 பேரும் கேரளா போயிட்டுருக்காங்க. கேரளாக்கு போய் அந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகியும் இன்னைக்கு நைட்டு ஆப்ரேஷன்னு சொல்லிடுறாங்க. ஸோ ஆப்ரேஷனுக்கு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கப்ப இவருக்கு என்னாச்சுன்னு தெரில. அப்படியே மனசு மாறிடுது. எதுக்கு ஒரு சின்ன குழந்தைய கருவிலே கொன்னுட்டுன்னு சொல்லிட்டு நேராக ஆப்ரேஷன் நடக்க போகிற தேட்டருக்கு வேகமாக ஓடுறாரு. அதோட இந்த 4th கதையோட முடிவையும் சொல்லாமல் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் 4 கதை பார்த்தோம். 4க்குமே முடிவு இல்லை. இப்போ அப்படியே சீனை கட் பண்ணால் கண்ணகி வந்து பயங்கர ஸ்டைலாக saree கட்டிட்டு ஒரு புக் ரிலீஸ் ஃபங்க்ஷனில் இருக்காங்க. புக் ரிலீஸ் ஆகி ரிவ்யூ ஃபங்க்ஷனில் இருக்காங்க. ஸோ இந்த 4 பொண்ணுங்களோட கதையுமே முடிவே இல்லாமல் எழுதி ஒரு புக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த புக்கை படித்து பார்த்துட்டு எல்லாருமே இந்த 4 பொண்ணுங்களோட முடிவு என்ன தான் ஆச்சு, ஃபஸ்ட்டு பொண்ணுக்கு கல்யாணம் ஆணுச்சா, செகண்ட் பொண்ணு என்ன ஆனாங்க, தேர்டு பொண்ணுக்கு என்னாச்சு, 4th பொண்ணுக்கு குழந்தை பிறந்ததா இல்லை இறந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகளோடு இருக்கு. இந்த கேள்விகளுக்கெல்லாம் கதை உங்கள் விருப்பத்துக்கே நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வெளில வரப்போ தான் நமக்கு ஒன்று காட்டுறாங்க. இந்த கதையை புக்கு எழுதுனாங்க இல்லையா கண்ணகி, அவங்களோட வாழ்க்கையில் நடந்த கதை தான் இது. ஸ்டார்டிங்கில் அம்முன்னு பார்த்தோம் இல்லையா, அதுவும் அந்த கண்ணகி தான். அவங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவங்க அடுத்து டிவோர்ஸ் ஆகிருக்கு. டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் இவங்க பெங்களூரில் போய் ஒருத்தர் கூட லிவிங் டுகெதரில் இருக்காங்க. அவர் கூட இருந்ததுனால தான் அவங்க கன்சீவ் ஆகியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன பண்ணணுன்னே தெரியாமல் அம்முவை ஆரம்பத்தில் ஒருத்தர் பொண்ணு பார்க்க வந்தார் பார்த்தீங்களா, நீங்கள் எப்படி இருந்தாலும் நான் உங்களை ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் ஞாபகம் வர அவருக்கு ஃபோன் பண்ணி நான் கன்சீவாக இருக்கேன் என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னொன்னே இவர் வந்து இந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு பல ஹாஸ்பிட்டலுக்கு போய் அபார்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு மனசு மாறி எதுக்கு குழந்தைய அபார்ட் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு கன்சீவாக இருக்க பொண்ணையே இவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ அந்த குழந்தையோட இவங்க 3 பேரும் நல்லா பீஸ்ஃபுல்லாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்டிங்கோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. நம்ம ஆரம்பத்துலேருந்து பார்த்த எல்லா கதையுமே ஒரே ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் நடந்த கதை தான். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான படமாக இருக்குது. என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்னொரு சேனலோட லிங்க்கையும் கொடுத்துருக்கேன். அந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்தடுத்த நல்ல படங்கள் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும்.